ஒருத்தரை பார்த்து அதிகமாக பொறாமைப்படுறாங்க அப்படின்னா அது பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தனுசு ராசி என்பவர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க, ரொம்ப தைரியசாலியாக இருப்பாங்க, யாருக்கும் பயந்துக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் முடிவுகளை கூட சுதந்திரமாக எடுக்கக்கூடிய ஒரு மனோபக்குவம் படித்தவங்க இந்த தனுசு ராசி என்பவர்கள். வெளியில் போகிறது, ரொம்ப தூரம் பயணம் போகிறது, ஏதாவது ஆன்மீக தலங்களுக்கு போகிறதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்கு யாரெல்லாம் நண்பர்களாக பெரும்பாலும் இருப்பாங்க? பொதுவாக இது தனுசு ராசிக்கு யாரெல்லாம் செட் ஆவாங்க, யாரெல்லாம் செட் ஆக மாட்டாங்க, அதிகம் நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களில் யார் அதிகமாக இருப்பாங்க, இந்த தனுசு ராசிக்கு எந்த மாதிரி தொழில் நல்லா அமையும், இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, தனுசு ராசி என்பவர்களோட இயல்பு எப்படி இருக்கும், இவங்கக்கிட்ட பழகிறது எப்படி, இவங்கக்கிட்ட பேசும்போது பழகும்போது எந்த விஷயத்தை அதிகமாக பேசினா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த தனுசு ராசிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா 25 வயசு வரைக்குமே கொஞ்சம் போராட்டமான ஒரு சூழ்நிலை, நல்ல தொழில் அமையாது, படிப்பில் சின்ன தடை, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு 30 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நல்ல தொழில் அமையும், நல்ல ஒரு வளர்ச்சிக்கான பாதை அப்போ தான் உங்களுடைய கண்ணிலேயே தென்படும். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் போராட்டமான ஒரு சூழ்நிலை தான் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஒரு 35 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல தொழில் அமையும், நல்ல ஒரு முன்னேற்றம். இவங்க எப்படி வளர்கிறாங்களோ அதே மாதிரி உங்களுடைய தொழில், உங்களுடைய செயல்பாடுகள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த தனுசு ராசி. பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்கிட்ட பொய் பேசினா அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது, நேர்மையாக இருக்கிறவங்கள கண்டால் கொஞ்சம் பிடிக்கும். அதே நேரத்தில் சுதந்திரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க, மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் தேவையில்லாமல் சந்தேகப்படுறது, அதே மாதிரி தேவையில்லாமல் அறிவுரை கூறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த தனுசு ராசிக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரி நைன்னு அறிவுரை கூறிக்கிட்டே இருந்தாங்கன்னா கொஞ்சம் அவங்கள அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணுவாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னி ராசி சுத்தமாக செட்டே ஆகாது. ஏன்னா அங்கே புதன் உச்சமாகக்கூடிய வீடு. அவங்க பார்த்திங்கன்னா நைன்னு ஏதாவது ஒரு அறிவுரை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் நம்மளுடைய தனுசு ராசிக்கு சுத்தமாக செட் ஆகாத ஒரு ராசி அப்படின்னா இந்த கன்னிராசி என்பர்களை சொல்லலாம். உங்களுடைய உறவுகள் வகையில் கூட யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்கன்னா அவங்களும் உங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகலையே அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுடைய நண்பனோட ராசி என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஒரு கூட்டு தொழிலே செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா கூட அந்த கூட்டு தொழில் அமோகமாக வரணும் அப்படின்னா உங்களுடைய நண்பனோட ராசி, அந்த தொழிலில் பார்ட்னராக யார் இருக்காங்களோ அவங்களுடைய ராசி உங்களுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். இதே கன்னி ராசியாக இருந்ததுன்னா பெரும்பாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும், அடிக்கடி உங்களுக்குள்ள ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அமையும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த தனுசு ராசி என்பவர்களை நம்ப வச்சு யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்கக்கிட்ட நெருங்க மாட்டாங்க. அவன் ரொம்ப நம்ப வச்சு ஏமாந்துட்டான் அப்படின்னு ஒரு முறை அவங்களுடைய நம்பிக்கை உடைஞ்சிட்டா மீண்டும் அந்த பழையபடி நெருங்கிறது, அந்த நெருக்கமாக பழகிறது, இதெல்லாம் கொஞ்சம் தனுசு ராசிக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா நல்ல நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க நிறைய பேர்த்துக்கு அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பவர்கள் இருப்பாங்க. நேர்மையான ஒரு வாழ்க்கை துணை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அமைவாங்க. அதுவும் நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இவங்களுக்கு அமையறதுக்கான சாத்தியக்கூறு அதிகம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல நண்பர் போல் பழகக்கூடிய ஒரு மனைவி தான் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு மனைவி அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட பார்வையில் பார்க்கும்போது மேசம் சிம்மம் இந்த ராசியெல்லாம் நம்மளுடைய தனுசு ராசிக்கு நல்லா ஒத்து வரும். ஏன்னா மேச ராசியும் சிம்ம ராசியும் பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி, தனுசு ராசி நெருப்பு ராசி அப்படிங்கிறதுனால இந்த 3 ராசிக்காரங்களும் இவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவோ அல்லது வாழ்க்கை துணையாவோ அமைந்தாங்கன்னா நல்ல வாழ்க்கை ஒரு ஜாலியாக இருக்கும். ஒருவருக்கு ஒருவர் புரிதல் உணர்வு அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ராசி இது அப்படிங்கிறதுனால பெரும்பாலும் இவங்கெல்லாம் கொஞ்சம் ஒத்து போவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா காற்று ராசி என்று சொல்லக்கூடிய துலாமும் கும்பமும் கூட கொஞ்சம் மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். ஓரளவுக்கு புரிதல் உணர்வு இருக்கும், உண்மையை பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதனால் இவங்களுக்குள்ள ஒரு பொருத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பெரும்பாலும் இவங்களுடைய செயல்பாடுகளை ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவாங்க இந்த துலா ராசிக்காரங்களும் கும்ப ராசிக்காரங்களும் அப்படின்னே சொல்லலாம்.
இந்த தனுசு ராசிக்கு ராசிநாதன் குருவாக இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 9 இருக்கும். அதிர்ஷ்டமான கிழமை பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமையாக இருக்கும். நீங்கள் வியாழக்கிழமையில் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குறது ரொம்ப நல்லது. பொதுவாக திருமணம் போன்ற சுபகாரியங்கள்லாம் கூட நீங்கள் வியாழக்கிழமையில் அமைச்சிக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி அமையும் போது பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் வாழ்க்கை அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான கலர் மஞ்சள் நிறமாக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான். அதனால் மஞ்சள் நிற வஸ்திரத்தை நீங்கள் தானமாக கொடுக்கறது, மஞ்சள் நிற வஸ்திரத்தை வியாழக்கிழமையில் நீங்கள் அணிஞ்சிக்கிறது ரொம்ப நல்லது. அது இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ரேஷனும் உண்டு பண்ணும். அதனால் நீங்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் வியாழக்கிழமையில் கொஞ்சம் வழிபட்டு போட்டுக்கிட்டு பாருங்கள். கட்டாயம் ஏதாவது ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். வியாழக்கிழமையில் நீங்கள் எந்த காரியம் தொடங்கினாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டமாக இருக்கும். நீங்களே கூட லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பாருங்கள். கட்டாயம் இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. இந்த தனுசு ராசி என்பர்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குரு பகவான் வழிபாடு, அதே நேரத்தில் கிழமையில் மட்டும் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். தொடக்கத்தில் உங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் சவாலாக இருக்கும். நிறைய அனுபவங்களை அது கற்றுக் கொடுக்கும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு இடர்பாடாகவும் நிறைய அனுபவங்களை நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியவங்களாகவும் சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஏற்படும். நிறைய அடிபட்டு பஞ்சத்தில் இருந்து முன்னுக்கு வந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய அடிகளையும் நிறைய பிரச்சனைகளையும் தாங்கி அதுக்கப்புறம் தான் முன்னுக்கு வந்திருப்பாங்க இந்த தனுசு ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 45 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க கட்டாயம் இதை சொல்லுங்கள். ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை 25 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி வாழ்க்கை இருக்குது அப்படின்னு ஒரு போராட்டமான வாழ்க்கையாக தான் இருந்திருக்கும். ஒரு 40 வயதுக்கு மேலே தான் அப்பாடா ஒரு அளவுக்கு நம்மளுடைய எதிர்காலம் பிரைட்டாக இருக்கும். ஒரு நல்ல வழி உங்களுடைய கண்ணில் தென்பட்டுருக்கும். நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். பல இடங்களில் பயணம் செல்லுறது, ரொம்ப தூரம் எங்கேயாவது வெளியில் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு ஆசையாக இருக்கும். வயது அதிகரிக்க ஊருக்குள்ளேயும் சரி உங்களுடைய குடும்பத்துக்கு மத்தியிலையும் சரி நல்ல ஒரு மதிப்பு மரியாதை அதிகமாகும் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதையே இல்லாமல் இருந்திருக்கும். அதே ஒரு 40 வயதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு மரியாதை உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே முதல்ல கிடைச்சிருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த தனுசு ராசிக்கு 7ஆம் பாகமும் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி. மிதுன ராசி புதனோட ராசி. அதனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வாழ்க்கை துணை நல்ல டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. கூட்டு தொழில் உங்களுக்கு அமோகமாக வரும். சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும். அதே நேரத்தில் வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள், சந்தோஷம் தர மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். நல்லா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக உங்களுடைய வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்ப பொறுப்புகளை கரெக்டாக மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பழகும்போது கூட அந்த சண்டை சச்சரவுலாம் அதிகமாக இல்லாமல் ஒரு நட்புணர்வோடு பழகக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி அமைகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசியில் உச்சம் அப்படின்னு சொல்லும்போது செவ்வாய் இங்கே உச்சமாகிறதுனால நல்ல ஒரு சொத்து, தொழில் இதெல்லாம் அமைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எல்லாத்தையுமே கொஞ்சம் போராடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான். போராடி இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு தான். இருந்தாலும் நல்ல ஒரு மேன்மை பெறக்கூடிய ஒரு ராசியில் இந்த தனுசு ராசியும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். வேத ஜோதிடத்துப்படி பார்க்கும்போது தனுசு ராசியில் எந்த கிரகம் நீச்சமாகறதில்ல. அதனால் பெரும்பாலும் இந்த தனுசு ராசிக்கு குருவே ராசிநாதனாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஆட்சியாளராகவும் நல்ல டேலண்ட் பர்சனாகவும் அடுத்தடுத்து முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாகவும் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் கூட யாராவது தனுசு ராசி என்பர்கள் இருந்தாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாக இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த தனுசு ராசிக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆசிரியர் தொழில் நல்லா அமையும். நல்ல ஒரு பேராசிரியராக இருப்பாங்க. இந்த நல்ல ஆசிரியர் விருதெல்லாம் பெரும்பாலும் இந்த தனுசு ராசி என்பர்கள் வாங்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. வழக்கறிஞர் தொழில் அருமையாக வரும். அதே நேரத்தில் நீதித்துறை, சட்ட சம்பந்தமான எல்லா விஷயங்களுமே நம்மளுடைய தனுசு ராசிக்கு அருமையாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அரசு பணி அதிகமாக கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. கொஞ்சம் முயற்சி பண்ணணும். அவங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கும்போது அதை கரெக்டாக சொல்ல முடியும். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் நாங்களும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். சரி, நம்மளுடைய தனுசு ராசி என்பவர்களுக்கு
காவல்துறை சார்ந்த தொழில், இராணுவம் சார்ந்த தொழில், எழுத்தாளர் தொழில், பேச்சாளர் தொழில், ஜோதிட தொழில், ஆன்மீகம் சார்ந்த சேவை, சுற்றுலா பயணங்களை செய்கிறது, இந்த பயணத்துறை, இந்த மாதிரி வெளிநாடு வெளியூருக்கு செல்லக்கூடிய போக்குவரத்து துறை, இது எல்லாமே நம்மளுடைய தனுசு ராசி என்பர்களுக்கு அருமையாக செட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு ஒருத்தர்கிட்ட பேசணும் பழகணும் அப்படின்னா பொய் பேசாமல் அவங்கக்கிட்ட உண்மையை பேசிக்கோங்க. அப்படி உண்மையை பேசும்போது பார்த்திங்கன்னா இயல்பாகவே தனுசு ராசி என்பர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொய் பேசுகிறவனை கூட உண்மையை பேசி மாட்டிக்கொள்ளக்கூடியவனை ரொம்ப பிடிக்கும். அவங்கள ரொம்ப நேசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசி என்பர்கள் குடும்பத்தை ரொம்ப மதிப்பாங்க. பெரும்பாலும் நிறைய நண்பர்கள் இவங்களை சுற்றி இருந்துக்கிட்டே இருப்பாங்க. அறிவுள்ளவங்களாம் பெரும்பாலும் இவங்களை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க. பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம்லாம் இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு அதிகமாக நண்பர்களாக இருக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நேர்மையாக நடக்கக்கூடிய தனுசு ராசி என்பர்கள் யாராலையுமே அதிகமாக தோற்கடிக்க முடியாது. ஏன்னா எல்லா விஷயத்துலையும் நேர்மையாக இருப்பாங்க, உண்மையாக இருப்பாங்க. ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா கூட அந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு உண்மையை அந்த இடத்துல சொல்லி அந்த பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்க பார்க்க சாதாரணமாக இருந்தாலும் கூட இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ஒரு உயரமான இலக்காக தான் பெரும்பாலும் இருக்கும். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னமே பார்த்திங்கன்னா வில் அம்பு. அந்த வில் எப்படி ஒரு இடத்தை நோக்கி குறிக்கோளோடு செயல்படுதோ அது மாதிரி தான் இவங்க எப்பவுமே அந்த குறிக்கோளை அடையிறதுக்காக விடாமுயற்சியோடு தன்னம்பிக்கையோடு அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களா இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு குருவோடைய அருள் பரிபூரணமாக இருக்கிறதுனால அறிவிலையும் நல்ல ஒரு வளர்ச்சியிலையும் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மிகப்பெரிய பலமே பார்த்திங்கன்னா விடாமுயற்சி தான். எல்லா விஷயத்திலையும் உண்மையாகவும் நேர்மையாகவும் இருப்பாங்க. விடாமுயற்சியோடு போராடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அறிவு சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. உயர்ந்த லட்சியவாதிகளை இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஆரம்பத்தில் சின்ன சவால்கள் இருந்தாலும் கடினமான உழைப்பை போட்டு நல்ல ஒரு முன்னுக்கு வரக்கூடிய ஒரு மனப்பான்மை உடையவங்களாக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு இன்றைய காலகட்ட கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசி என்பர்களுக்கு இன்றைய காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது லாஸ்ட் வீக்கில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ செலவு நீங்கள் கட்டாயம் செஞ்சதுக்கான ஒரு சாத்தியக்கூறு இருக்குது. நீங்கள் ஏதாவது லாஸ்ட் வீக்கில் ஏதாவது மருத்துவ செலவு செஞ்சீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்காகவோ அல்லது உங்களுடைய உறவுகளுக்காகவோ ஏதாவது ஒரு மருத்துவ செலவு போன வாரம் நீங்கள் கட்டாயம் செஞ்சுருப்பீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த காலகட்ட கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசிக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாடோடு இறங்குவீங்க. ஒரு சிறப்பான அமைப்பு தான் இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருவோடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அறிவும் சரி உங்களுடைய தன்னம்பிக்கையும் சரி ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எதிர்காலத்தை நோக்கி பயணிப்பீங்க. எதிர்காலத்தில் நம்ம என்ன பண்ணனா நல்லா இருக்கும் நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி சிந்திப்பீங்க. அதை நோக்கி பயணிப்பீங்க. கடந்த காலத்தில் சின்ன சின்ன தடைகள் எதெல்லாம் பிரச்சனையாக இருந்ததோ அதெல்லாம் ஒவ்வொன்றா படிப்படியாக உங்களை விட்டு விலக போகுது. முன்னேற்றத்துக்கான எல்லா வழிகளுமே உங்களுடைய கண்ணில் தென்படும். அந்த வழியை நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த வழியில் போகும்போது நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையை வருகின்ற நாட்களில் நீங்கள் பிடிச்சிக்கலாம். நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய முயற்சிகளுக்கு எல்லாமே உங்களுடைய வீட்டில் இருக்கிற உறவுகளும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி அன்பாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் ஒரு சில இடர்பாடுகள் ஏற்பட்டிருக்கும். கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நண்பர்கள் அதற்கு பக்கபலமாக இருந்திருப்பாங்க. இருந்தாலும் இந்த காலகட்ட முடிவுகள் அப்படிங்கிறது அவசரமாக இல்லாமல் ஒரு முறைக்கு 2 முறை அலசி ஆராய்ந்து இறங்குறது இந்த தனுசு ராசிக்கு ரொம்ப நல்லது. இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரம் வேண்டாம். கொஞ்சம் பொறுமையாக செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிற பெரியவங்ககிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. குறிப்பாக உங்களுடைய குருமார்கள் இருக்காங்க, உங்களுடைய தாய் தந்தையார் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. அல்லது வாழ்க்கை துணை இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேளுங்க. இல்லை இவங்ககிட்டலாம் எனக்கு ஆலோசனை கேட்க பிடிக்கல அப்படின்னா உங்களுடைய ஆசிரியர் இருப்பாங்க இல்லையா, உங்களுக்குன்னு ஒரு குரு இருப்பாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுங்க. கட்டாயம் நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கான வழி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய கண்ணில் தென்படும். அதை பிடிச்சிட்டிங்கன்னா நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். பணியில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரமும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் இந்த தனுசு ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்கு புதுசாக ஒரு சில பொறுப்புகள் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு கிடைக்கும். உங்களை தேடி ஏதாவது ஒரு மெயிலோ ஒரு நல்ல செய்தியோ உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கேன், நல்ல ஒரு வரன் அமையல அப்படின்னு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணி வாங்கப்பா பார்த்துட்டு
பார்த்துட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்மளுடைய தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வேலையில் சின்ன மாற்றம் ஏற்படும். உங்களுடைய முயற்சிக்கு அதற்கு தகுந்தார் மாதிரி ஒரு சில விருப்பமான விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த தனுசு ராசி அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக ஆசிரியராக இருக்கிறவங்களுக்கு, வழக்கறிஞராக இருக்கிறவங்களுக்கு, வங்கி ஊழியர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா மேலதிகாரியோட அன்பு ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கு நல்ல ஒரு பாராட்டு அவார்டு கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நிறைய வாடிக்கையாளர் கிடைப்பாங்க. புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகும். வெளிநாடு வெளியூருக்கெல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி என்பவர்கள் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். புதுசாக முதலீடு போடுறவங்க கொஞ்சம் திட்டமிட்டு முதலீடு போடுங்க. உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்த்துக்கோங்க. தசாபதி கரெக்டாக இருந்தது அப்படின்னா முதலீடு போடுங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். 7ஆம் பாவமும் கரெக்டாக இருந்தது, நல்ல ஒரு யோகமான இடத்துல இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் புதுசாக தொழில் தொடங்குறது நல்லது. ஏன்னா புதுசாக 7ஆம் பாவம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய ஜனன ஜாதகத்தை வைத்து தான் கரெக்டாக கெஸ் பண்ண முடியும். அதனால் உங்களுடைய ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த காலகட்ட கிரக அமைப்பை வைத்து பார்க்கும்போது பொதுவாக இந்த காலகட்டத்தில் பண வரவு ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது இந்த தனுசு ராசிக்கு. நீண்ட நாட்களில் ஒரு சிலர்கிட்ட பணம் கொடுத்துட்டு எப்பரா வசூல் பண்ணுறது அப்படின்னு முயற்சி பண்ணிட்டு இருந்தீங்களே, அந்த பணம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். அதே நேரத்தில் நிறைய வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சேமிப்பு கூட படிப்படியாக உயரத்துக்கான சாத்தியக்கூறு இருக்குது. நிலம், வீடு, வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இதெல்லாம் இருக்குது. ரொம்ப நாளாக இதெல்லாம் முதலீடு போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. ஆனால் அதில் வந்து முதலீடு போடுறதுக்கான வருமானம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த விஷயங்கள் சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான சூழல் இந்த தனுசு ராசிக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தேவையற்ற செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறிப்பாக சொல்லும்போது இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ஆடம்பர பொருள் வாங்கிட்டு வருவீங்க, அது தேவையில்லாத ஒரு பொருளாக இருக்கும். அதனால் வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு சலசலப்பு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து அதன் பிரகாரம் செயல்படுறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். குடும்ப உறுப்பினர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். திருமணம் ஆகாத இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் வரன் தேடினீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது. அதுவும் குறிப்பாக சொல்லும்போது உங்களுடைய உறவுகள்கிட்ட இருந்தே அந்த வரன் அமையறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில உறவுங்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பேசாமல் கூட இருந்திருப்பீங்க. அந்த உறவு இந்த காலகட்டத்தில் வந்து உங்ககிட்ட நட்பு பாராட்டும். பழைய உறவு வந்து ஒன்று உங்களை தேடி வரப்போகுது. அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது ஒரு சாதகமான மாதமாக அமைந்திருக்கு. உயர்கல்விக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள்லாம் போட்டித் தேர்வில் எழுதி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. போட்டித் தேர்வில் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆராய்ச்சி சார்ந்த தொழில், சட்டம் சார்ந்த தொழில், கணக்கியல் சார்ந்த தொழில், வெளிநாடு செல்றதுக்கான ஒரு யோகம், இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்குது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா பொதுவாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன தொந்தரவுகள், மூட்டு வலி, கை கால் பிரச்சனை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும். சின்ன சின்ன மருத்துவ செலவு செய்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. இந்த தினசரி பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு நடைப்பயிற்சி, யோகா பயிற்சி, சத்தான உணவு எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க. இந்த காலகட்டத்தில் இதை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு பாதுகாப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அதே நேரத்தில் உரிய நேரத்தில் தியான பயிற்சியில் எடுத்துக்கோங்க. மனதில் ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத ஒரு சூழ்நிலை, கரெக்டான நேரத்தில் தூக்கமின்மை போன்ற பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்னா யோகா பயிற்சி, தியான பயிற்சியெல்லாம் கொஞ்சம் டெய்லியுமே எடுத்துக்கோங்க. மன அமைதிக்காக இதை எடுத்துக்கிறதன் மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 3 மற்றும் 7 எண்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான எண்களாக இருக்குது. அதிகமாக இந்த எண்களை வைத்து ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ செய்கிறீங்கன்னா ஓரளவுக்கு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறது நாங்கள் ஏற்கனவே சொன்னோம். மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துறது, அதுவும் வியாழக்கிழமையில் பயன்படுத்துறது உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தையும் ஒரு நேர்மறை ஆற்றலையும் அதிகப்படுத்தும். அதனால் வியாழக்கிழமை தோறும் இந்த தனுசு ராசி என்பவர்கள் மஞ்சள் நிற வஸ்திரம் அணிந்துக்கிறது ரொம்ப நல்லது. மஞ்சள் நிற வஸ்திரம் அணியும் போது இன்னும் ஒரு
ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். அதனால் நல்ல ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். முடிந்தால் இந்த தனுசு ராசி என்பவர்கள் ஒரு முறை ஆலக்குடி குரு பகவான் கோவிலுக்கு போய் வழிபட்டுட்டு வாங்க. கட்டாயம் நல்லதே நடக்கும். அம்மன் வழிபாடை இந்த ஆடி மாதத்தில் செய்யுங்க. செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் இந்த தனுசு ராசி பெண்களாக இருக்கிறவங்க மறக்காமல் அம்மன் ஆலயத்துக்கு போய் தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வாங்க. அம்மனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் போது நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். வியாழக்கிழமையில் குரு விநாயகரை வழிபட்டுட்டு வாங்க. நல்ல ஒரு சிறப்பான பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு வியாழக்கிழமையிலுமே நீங்கள் குரு தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானையும் வழிபடும் போது மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்து வழிபடும் போது நல்ல ஒரு யோக பலனை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கல்வியில், தொழிலில், செல்வத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரணும், அடுத்தடுத்த லெவலில் நோக்கி நான் இங்கே பயணிக்கணும் அப்படின்னா கட்டாயம் நீங்கள் வியாழக்கிழமையில் இதை செஞ்சு பாருங்கள். நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். தனுசு ராசி என்பவர்கள் மட்டும் இதை தொடர்ச்சியாக செய்யும்போது நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குரு பகவானை வழிபடும் போது ஓம் கிரம் க்ரீம் கிரௌம் குருவே நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை வியாழக்கிழமையில் ஜெபிச்சிட்டு வாங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஆடி மாதம் அப்படிங்கிறதுனால அம்மன் வழிபாடை தொடர்ச்சியாக செய்யுங்க. நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. விநாயகருக்கு அருகும்புல் மாலை சாற்றி வழிபடுங்க. எந்த தடையாக ஒரு தொழிலில் சின்ன தடை இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும் இந்த தடையை நீக்கிறதுக்கு விநாயகருக்கு அருகும்புல் மாலை சாற்றுவதன் மூலிமா அந்த தடை நீங்கும் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். திருமணம் போன்ற தடைகள்லாம் இருக்குது, தொழிலில் தடை இருக்குது, குழந்தை பேரில் தடை இருக்குது, இப்படியெல்லாம் நினைக்கிறவங்க விநாயகருக்கு அருகும்புல் மாலை சாற்றி வழிபட்டு பாருங்கள். நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். முடிந்தால் இதை செஞ்சு பாருங்கள். இது ஆடி மாதமாக இருக்கிறதுனால ஏழை எளியவருக்கு உணவு தானம் கொடுங்க. நல்ல ஒரு இரட்டிப்பு பலனை பெற்றுத்தரும். நம்பிக்கையோடு இதெல்லாம் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் தனுசு ராசி என்பவராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி என்பவர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.